Hi friends, today's special Ennai Katrikai Kulambu வைக்க போறோம். ஸோ பொதுவாகவே நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் தான் செய்வோம். இன்றைக்கி வந்து நம்ம குழம்பா வைக்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுலேருந்து 3 ஸ்டெப் இருக்குது, அழகாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி செய்யலான்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஓகே, வாங்க போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன வேணும்னு தேவையான பொருட்கள் 4 கத்திரிக்காய், சைனீஸ் கத்திரிக்காய் லாங்காக இருக்கும். இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒன்று எடுத்துக்கங்க, கறி லீஃப் ஒன்று எடுத்துக்கங்க, தக்காளி பழம் 2 பழம் எடுத்துக்கங்க, அது சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சீரகம் 1 டீஸ்பூன், பெரிய சீரகம் 1 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் அதாவது கடுகு 1 டீஸ்பூன் எடுத்துக்கங்க, மசாலாத்தூள், துமரிக் பவுடர் 1 டீஸ்பூன், கறி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஸ்டெப் 1, சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிற்பாடு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் போட்டு அது கொஞ்சம் பிரட்டி எடுக்கணும். அது அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுக்கணும், ஷலோ ஃப்ரை. ஸோ கத்திரிக்காய் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம அதை குக் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வந்த பிற்பாடு இதை எடுத்து தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருவோம். ஸோ கத்திரிக்காய் ஆஃப் குக் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸ்டெப் 2, இப்போ திருப்பி அதே சட்டியில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். cumin சீட் 1 டீஸ்பூன் போட்டுங்க, பிளாக் பெப்பர் 1 டீஸ்பூன், பெரிய சீரகம் 1 டீஸ்பூன், வெங்காயம் 1 போட்டுங்க. இது நம்ம மசாலாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் இந்த ஸ்டெப் 2 ஸோ நம்மளோட எல்லாம் நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆன பிற்பாடு தக்காளி பழம் 2 ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம மசாலாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த தாளிப்பு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணுங்கள். உப்பு தேவையான அளவு போட்டுங்க. ஸோ நல்லா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கிளறி விடுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா மசாலா பவுடர் போட்டுக்கலாம். அதாவது துமரிக் பவுடர், கறி பவுடர், கொரியாண்டர் பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்குவோம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லேசாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். ஸோ அந்த மசாலா கொஞ்சம் குக் ஆகணும். ஸோ நல்லா தாளித்து விடுவோம், நல்லா கிண்டி விடுவோம், அப்போ தான் அது அடி பிடிக்காது. ஸோ இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கோகோனட்டும் ஆட் பண்ணிக்குவோம். வீடியோ மிஸ் ஆச்சு. 1/4 கப் கோகோனட், அரைச்ச கோகோனட் போட்டு அதையும் போட்டு இதோட கிண்டி விட்டுட்டு நல்லா சூடு ஆறின பிற்பாடு நம்ம இது ஒரு பிளெண்ட் பண்ணி பேஸ்ட்டாக தனியாக எடுத்து வச்சிடணும். ஸ்டெப் 2 இதோட முடிஞ்சு. இது மசாலா ப்ரிப்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டெப் 3. இப்போ திருப்பி அதே சட்டியில் நான் எண்ணெய் ஊற்றுறேன். ஸோ கடுகு போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன். இதோடு சேர்த்து நம்ம கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். வெங்காயம் 1 போட்டுக்குவோம் தாளிக்கிறதுக்கு. நம்ம அரைக்கிறதுக்கு அது தனியாக செஞ்சுட்டு இப்போ தாளிக்கிறோம். ஸோ ஒரு வெங்காயத்தை சிறுசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நிறம் மாறின பிற்பாடு ஸோ ஒரு கை நிறையா நெத்திலி பொடி எடுத்துக்கோ. இப்போ நீங்கள் நெத்திலி பொடி போடலைனாக்கா இது கன்சிடர்ஸ் வெஜிடேரியன் சமையல். ஸோ நான் நெத்திலி பொடி இதில் ஆட் பண்ணியிருக்கேன், டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுக்காக. ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா குக் ஆன பிற்பாடு இந்த வெங்காயம்லாம் நல்லா நிறம் மாறிச்சு பாருங்களேன். ஸோ இப்போ என்ன செய்வோம், நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம ஏற்கனவே எடுத்துச்சு கூல் டவுன் பண்ணி அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணிச்சதுனால அந்த மசாலாவை நான் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா கொதிக்கிட்டோம். ஸோ கொதி வந்த பிற்பாடு நம்ம எடுத்து வச்சுருந்த எக் பிளான்ட், அதாவது கத்திரிக்காவை இதில் போட்டு நல்லா கோட் பண்ணட்டும். புளி தண்ணி லேசாக கரைச்சி ஊற்றிக்கங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் எல்லாமே ஒன்றா கலரும். ஸோ கொஞ்ச நேரம் மூடிப்போம். மூடிச்சு நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். ஸோ இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா வெளியே வந்துருச்சு, இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கத்திரிக்காவும் ஏற்கனவே நம்ம பொரிச்சினால கரெக்டாக வந்திருக்கு எல்லாமே. ஸோ தேங்காய் பால் அடிஷ்னலாக நான் 1/2 கப் ஊற்றிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அவ்வளோதான். இதோட நம்ம கொரியாண்டர் லீஃப் போட்டு அடுத்து வச்சுட்டு சர்வ் பண்ணலாம் சாப்பாடை. ஸோ நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இஸ் ரெடி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைத்து லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. லவ் யூ ஆல். டேக் கேர். பை.